வெல்கம் டு KAG வாட்டர்ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப். மாடல் உலகத்தோட நயன்தாரா அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான் நடிகை மீரா மிதுன். எட்டு தொட்டாக்கள், தானா சேர்ந்த கூட்டம், இந்த மாதிரியான பிரபலமான படங்களில் நடிச்சிருந்தாலும் சர்வதேச அளவில் மோஸ்ட் வாண்டட் சவுத் இந்தியன் மாடல் அப்படின்னு புகழ் பெற்றவங்க தான் நடிகை மீரா மிதுன். மாடல் அழகி மீரா மிதுன் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பின்னர் மாடலிங் துறை பற்றியும் அதில் நடக்கும் மறைமுக அரசியல் பற்றியும் பல தகவல்களை வெளியிட்டார். மீரா மிதுனின் கருத்துகளுக்கு பின்பாக ஏற்கனவே விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்த மாடலிங் துறையை நோக்கி பல கேள்விகள் எழுந்தன. பல மாடல்கள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் இதில் நிகழும் அரசியல்களை பேசத் தொடங்கினர். அவங்க ஒரு பிக் ஷாட்டோட சன் அவங்க. அப்போது இந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் அப்போ தெரியாது. நான் என்ன நினச்சேன், என்கிட்ட பேசினது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஜென்யூன் நினச்சி நான் அங்கே போனேன். ஒரு 2-3 வீக்ஸ், வீக்லி ஒன்ஸ் ஒரு நாள் ஈவினிங் நான் போவேன். ஒரு 1 or 2 hours ஷூட் பண்ணுவோம். நான் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவேன், அவ்வளோதான். அப்போது ஒரு நாள் மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. சினிமா உலகம், சீரியல் உலகம் இரண்டும் மக்களோடு தொடர்பில் இருக்கின்றன. அதன் திரைக்கு பின்னான நிகழ்வுகள் வெளி உலகத்துக்கு கிசுகிசுக்களாகவாவது வந்துவிடுகிறது. ஆனால் மாடலிங் துறையை பற்றிய உண்மைகள் யாருக்கும் தெரிவது இல்லை. எனக்கு மூவி இண்டஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஃபேஷனை விட இங்கே டேலண்ட் அப்படியே எடுத்து உடனே தே ஆர் லைக் இந்த ஃபீல்டில் நீங்கள் நிறைய சோஷியலைஸ் பண்ணணும், நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கணும், நிறைய பார்ட்டி போகணும், ட்ரிங்க் பண்ணணும். நான் அப்போது டீடோட்டலராக இருந்தேன். ஸோ எதுவுமே பண்ண மாட்டேன், பார்ட்டி போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். நான் வேலை மட்டும் பண்ணுவேன், போவேன், வருவேன். ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. சிறு நகரங்களில் இருக்கும் ஜவுளிக்கடைகளில் இருந்து உலக அளவில் கோடிகளில் விற்கப்படும் கார்கள் வரை இன்று விளம்பரங்களை நம்பியே இருக்கின்றன. அந்த பொருட்களின் மதிப்புக்கு ஏற்ப பிராண்ட் அம்பாசிடர்களாக மாடல்களும் ஒப்பந்தம் செய்யப்படுகிறார்கள். இதனால் மாடல்களின் தேவை எல்லா மட்டங்களிலும் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 30 மாடல்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வருஷ கணக்காக நடக்கிறது மட்டுமே அவங்க படம் சான்ஸ் கொடுத்தா கூட போக மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மாடலிங்கிறது நார்த்தில் ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப ஒரு ரெப்யூட்டடான பொசிஷன். ஒரு மாடல்னா அவங்க அப்படி பார்ப்பாங்க. இந்த மாடல்களை தேடி ஒரு பெரிய புரோக்கர் வட்டமே சுற்றி கொண்டிருக்கிறது. மால்களிலும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்களிலும் வலம் வரும் சில ஃபோட்டோகிராஃபர்களின் கண்கள் மாடர்னான உயரமான பெண்களை ஷூட் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. நியூ மாடல்ஸ்களுக்கான தேடுதலில்தான் நிறைய கல்லூரிகளிலும் சாஃப்ட்வேர் அலுவலகங்களிலும் கல்ச்சுரல்ஸ் என்ற தோற்றத்தில் ராம்ப் வாக்குகள் நடக்கின்றன. விதவிதமான பெயர்களில் அழகி போட்டிகளும் நடக்கின்றன. என்டர்டைன்மெண்ட் என்ற மாயத் தோற்றத்தோடு நடத்தப்படும் இந்த அழகி போட்டிகளுக்கான தேவை என்ன என்பது யாருக்கும் தெரிவதில்லை. அடுத்த சென்னை நீதான், அடுத்த பெங்களூர் நீதான், அடுத்த தமிழ்நாடே நீதான், உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீதான் மிஸ்டர் தமிழ்நாடு. ஸோ அப்படிலாம் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ஒருபுறம் மாடல்களுக்கான தேடுதல்கள் நடைபெறும் அதே வேளையில் மாடலிங் துறையை நோக்கி வரும் பல பெண்கள் ஏமாற்றவும் படுகிறார்கள். ஏன் இந்த முரண்பாடுகள்? பணமும் புகழும் கொட்டும் இந்த துறை ஏன் ஒரு முறைப்படுத்தப்பட்ட நிலையில் இல்லை என்ற கேள்வி எழுகிறது. இந்த ஃபீல்டில் உங்களுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாது. உங்களுக்கு நல்லது சொல்கிறாங்களா, கெட்டது சொல்கிறாங்களா, எல்லாமே ஈஸியாக தெரியும், ஈஸியாக ரீச் ஆகிடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அந்த மாதிரி கிடையாது. சில இண்டஸ்ட்ரீஸில் பேக் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. அந்த பேக் ஸ்டேஜில் நிறைய விஷயம் வெளியில் வராமலும் இருக்குது இப்போ வரைக்குமே. கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் அநேகமாக இந்த மாடலிங் துறையில் செயல்படுகின்றனர். ஆனால் ஐடி நிறுவனங்களுக்கு அவர்கள் கடைப்பிடிக்கும் ஒழுங்கு கட்டுப்பாடுகள் இந்த மாடலிங் துறையில் இல்லை. நான் விகரஸாக பிஹேவ் பண்ணால் வேறு ஏதாவது நடக்கலாம். நான் அவங்க இடத்துல இருக்கேன். நான் அங்கேருந்து வெளில வந்தாகணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், சார் நான் கிளம்புறேன் சார், எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் என் பேக்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சார் என்னம்மாச்சு ஒரு மாதிரி
ஆக்வர்டாக ஆயிடுச்சு அவங்களுக்கும். நான் வந்து அவங்களுக்கு வந்து இணங்கி போல, எனக்கும் ஆக்வர்டாக ஆயிடுச்சு இப்படி பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. நான் அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன். வெளி உலகில் இருந்து பார்க்கும்போது எப்போதும் ஜொலி ஜொலிப்போடு வண்ணமயமாய் காட்சியளித்துக் கொண்டே இருக்கிறது மாடலிங் வேர்ல்டு. இந்த துறையில் இருக்கும் இந்த அழகும் கவர்ச்சியும் இன்றைய ஈஸி லைஃப் விரும்பும் பலரையும் எளிதில் ஈர்த்து விடுகிறது. அதனால்தான் மாடலிங் துறை நோக்கி பெண்களும் ஆண்களும் உலகம் முழுவதும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். வர்றதே வந்து நான் ஜெயிச்சே ஆகணும். சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜெண்ட்டில் வந்து இந்த க்ரௌன் எல்லாம் வின் பண்ணலைன்னா அவங்க வந்து ஒரு நான் பார்த்த வரைக்கும் அரகண்ட் ஆகிடுவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் போன அப்புறமா வந்து எதுக்கு வேணால் ஓகே சொல்லுவாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை இங்கு லைம்லைட்டை விரும்புகிறவர்களுக்கு சினிமாதான் பெரும் கனவு. அதன் என்ட்ரி பாஸ் போல் மாடலிங் துறையை பார்க்கிறார்கள். இந்த நோக்கில்தான் பல இளைஞர்களும் மாடலிங் கதவுகளை தட்டுகிறார்கள். ஆக்சுவலாக மாடலிங் எதுக்கு வந்தேன்னா வந்து ஒரு சினிமாக்கான போகிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி ஒரு படிக்கட்டு மாதிரி அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் உள்ளே என்ட்ரு ஆனோம். ஸோ ஸ்டார்டிங் வர்றதுக்கு கொஞ்சம் ஹார்ட்ஷிப்பாக இருந்துச்சு. பெரும்பாலான டீனேஜ் பெண்களை விளம்பரத்தில் வரும் 30 நொடி காதல் காட்சிகள் ஈர்த்து விடுகின்றன. அவர்களை மாடலிங் உலகம் நொடிப்பொழுதில் மயக்கி விடுகிறது. மேலும் சில பெண்களுக்கு கவர்ச்சியான உடை அணிவதில் ஆசையும் இருக்கிறது. இப்படி வினோத காரணங்கள் மாடலிங் துறை நோக்கி அவர்களை வர வைக்கிறது. ஃப்ரெஷர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் நடப்பாங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாட்லேயே வந்து நடக்கிற மாதிரி கொடுத்தாங்க. எல்லாமே நல்ல ட்ரெஸ்ஸு வந்து கேரி பண்ணுறது வந்து ஒரு சீனியர் மாடலுக்கு தான் வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் கேரி பண்ண கொடுப்பாங்க. மற்றபடி இந்த லாஸ்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஃப்ரெஷர்ஸுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சீக்கிரமே நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஹீல்ஸில் 5 இன்ச் 6 இன்ச் ஹீல்ஸில் நடக்கணும். பயங்கரமாக செலவு பண்ணேன். நானே சம்பாரித்து நானே செலவு பண்ணேன். ஒரு ஹீல்ஸ் வந்து 6000 ரூபாய் 8000 ரூபாய் இருக்கணும். கிட்டத்தட்ட 7 கலரில் வச்சுருக்கணும் நம்ம ஹீல்ஸு, ட்ரெஸ்ஸஸ், அது இது நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ நான் அப்போ ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். செய்தித்தாள்களில் வரும் மாடல்களின் போட்டோக்களும் சில மாடல்களின் இந்த வாழ்க்கையை பற்றியான போலியான பேட்டிகளும் பல டீனேஜ் பெண்களுக்கு மாடல்ஸ் ஆகிவிட வேண்டும் என்ற ஆசையை தூண்டுகின்றன. ஃபுல்லாக வாக் பண்ணி முடிஞ்சால் 11 o'clock 12 o'clock ஆகிடுமா. அதுக்கப்புறம் தூங்க முடியாதுங்க. ஆஃப்டர் பார்ட்டின்னு ஒன்று இருக்கும், ஃபிஷர் ஆஃப்டர் பார்ட்டின்னு. அங்கே வந்து எல்லா பிராண்ட் ஸ்பான்சர்ஸ்லேருந்து எல்லாருமே அங்கே இருப்பாங்க. மாடல்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். பெற்றோரின் எதிர்ப்பை மீறி வரும் பெண்களுக்கு இந்த துறையில் சரியான வழிகாட்டுதல்கள் கிடைப்பதில்லை. சரியான நபர்களை நிறுவனங்களை சந்தித்துவிட்டால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு அப்படி கிடைப்பதில்லை. மாடலிங்கில் வந்து மோஸ்ட்டாக வெளியே வரமாட்டாங்க. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா மாடலிங்கில் வந்து மேக்ஸிமம் வர பொண்ணுங்க என்னென்னா டீனேஜர்ஸ் பொண்ணுங்க தான் வருவாங்க. அவங்க வந்து அப்பா அம்மாக்கே சொல்லாமல் தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்க வந்து இன்கேஸ் அவங்க பாதிக்கப்பட்டாலும் வெளியில் வரமாட்டாங்க. நம்மளால் வந்து நம்ம குடும்பம் வந்து பாதிக்கப்படுமே, நம்ம குடும்பம் வந்து அசிங்கப்படுமே, நம்மளால் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் ஒரு தப்பு பண்ணியாச்சுன்னா தே சே தட் ஓகே இதான் நம்ம வாழ்க்கை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிற பொண்ணுங்களும் இருக்காங்க. மாடலிங் துறை மாடர்னாக புதிய நவீனத்தோடு மாறிவிட்டாலும் மாடல்களை செலக்ட் செய்வதில் பழைய புரோக்கர் முறையையும் ஆங்காங்கே வைத்திருக்கிறது. மாடலிங் துறை மீது வைக்கப்படும் முக்கிய குற்றச்சாட்டுகள் 2. உங்களை ஆசை காட்டி இல்லை வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து பெரிய ஆள் ஆகணும்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும். ஒரு 2 கும்பல் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களை ஹீரோயின் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிற கும்பல் இருக்குது. இன்னொரு கும்பல் வந்து நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இவங்க கூடலாம் இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம், டாப் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர் நாங்கள் மீட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2மே வந்து தவறான செய்தி. ஏதாவது வகையில் இந்த ஃபீல்டுக்குள் சென்றுவிட மாட்டோமா என்று இயங்குபவர்கள் பணம் கொடுக்க தயங்குவது இல்லை. கவர்ச்சிகரமான துறைகள் எல்லாவற்றிலும் பண மோசடி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவு ஒழுங்குபடுத்தினாலும் இதை கட்டுப்படுத்த முடிவதில்லை. பண மோசடிகளை தாண்டி இந்த துறை மீது வைக்கப்படும் பெரிய குற்றச்சாட்டு பெண்கள் மீது நடத்தப்படும் பாலியல் சீண்டல்கள். பாலியல் ரீதியான தொந்தரவுகளை
இங்கு வரும் எல்லா பெண்களும் எதிர்கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. ஒரு நல்ல பிராண்ட், அது பெரிய பிராண்டு, அது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க். அதுக்கு வந்து ஆடுக்கு செலக்டே ஆகிட்டேன். கோவாவில் வந்து ஷூட் சொன்னாங்க, பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, நீங்கள் எப்போ ப்ரொடியூசரை மீட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுக்கு ப்ரொடியூசரை மீட் பண்ணணும், டேரக்டர் தானே, நம்ம சான்ஸ் கேட்க போனால் டேரக்டர் தானே பார்க்கணும், ப்ரொடியூசரை நான் எதுக்கு பார்க்கணுன்னா, இல்லை நீங்கள் ப்ரொடியூசர் கூட எப்போ ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஹாலிவுட் திரைப்பட சூப்பர் ஸ்டார் டாம் ஹாங்க்ஸ் ஒரு பேட்டியில் ஹோமோசெக்சுவல்ஸ் அண்ட் எல்ஜிபிடி ரைட்ஸுக்கு ஆதரவாக பேசினார். இதை கேட்ட உடனே டாம் ஹாங்க்ஸும் ஹோமோசெக்சுவலா அப்படின்னு மக்கள் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. நான் ஹோமோசெக்சுவல் இல்லை, ஹெட்ரோசெக்சுவல் தான் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த சர்ச்சை அடங்கிச்சு. அதாவது புது புத்தியில் யாராவது ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்தா நீங்களும் இந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் மீ டூ மூமெண்ட்லேயும் நடந்தது. உலகத்தில் இருக்கிற எல்லா துறையிலையும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் கடுமையாக உழைச்சி வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துறவங்களுக்கு எப்பவுமே ஒரு இடம் உண்டு. அவங்க எப்பவுமே முன்னுக்கு வராங்க. அதே மாதிரி தான் மாடல் உலகம். ஏற்கனவே உறவுகளை எதிர்த்து பெற்றோரின் சப்போர்ட் இல்லாமல் தனியாக வரும் பெண்களுக்கு இந்த தொந்தரவுகளை கடப்பது கடினமாக இருக்கிறது. பாலிவுட் ஸ்டார்களின் பிள்ளைகள் அவ்வப்போது மாடலிங் துறைக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். பல அரசு உயர் பதவியில் இருப்பவர்களின் பிள்ளைகளும் அப்பர் கிளாஸ் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களின் பிள்ளைகளும் மாடலிங் துறைக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த துறையில் எந்த பிரச்சனையும் வருவதில்லை. ஆனால் கொஞ்சம் நடுத்தர வர்க்கத்தில் இருந்து வரும் இளைஞர்களுக்கு இது ஆபத்தானதாகவே இருக்கிறது. ரூமில் இருக்கும்போது 12 o'clock 1 o'clock வந்து பெல் அடிப்பாங்க. உள்ளே வந்து they'll try to come sit and talk and all. கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சிடும். ஸோ சார் ப்ளீஸ் போங்க, நான் வந்து தூங்கணும். அப்போது they'll கை பிடிப்பாங்க. வாட் இஸ் இஸ் மீரா சில் அப்படின்வாங்க. சார் இப்படின்னா நான் இப்போயே ஃப்ளைட் பிடிச்சி கிளம்பிடுறேன் சார், சத்தியமாக நான் அப்படி கிடையாது சார், எனக்கு வந்து இந்த ஷோ பண்ணணும் பெரிய ஆள் ஆகணும்லாம் கிடையவே கிடையாது சார், எனக்கு வந்து காசு சம்பாதிக்கணும்னு கிடையாது, நான் ரொம்ப ரெப்யூட்டடான ஃபேமிலி, இப்படி தான் பேசுவேன். அடுத்த நாள் வந்து எப்படியோ நான் பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. நான் பேசின பேச்சுங்கன்னு பார்த்தா அடுத்த நாள் எனக்கு ஒரு பெரிய ஷாக். ஒரு டிசைனருக்கு ஒரு ரொம்ப காஸ்ட்லி ட்ரெஸ்ஸுக்கு என்னை சென்டராக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அந்த ஆள் கொடுத்துருக்காரு. அதே மேனேஜர் வந்தார், வந்து இப்படி கண்ணத்தை தொட்டினாரு. பத்தியா, நான் அவனோட ரூமுக்கு வந்ததுக்கே நீ இன்னைக்கு இங்கே நடந்த, அப்போனா நீ வந்து என்னோட ஃப்ரெண்டாக இருந்தனா என்னென்னலாம் நடக்கும். இந்த பாலியல் ரீதியிலான தொந்தரவுகள் எல்லா மட்டத்திலும் நிகழ்கின்றன. எல்லா நாட்களிலும் நடக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. பெண்கள் தங்கள் சுய முயற்சியால் மட்டுமே தங்களை காத்துக்கொள்ள முடிகிறது. இப்போது நான் வந்து மிஸ்ஸஸ் சவுத் இந்தியா ஃபைனலிஸ்ட் போயிருந்தேன். அதில் நான் இப்போ தான் கரண்ட் மிஸ்ஸஸ் தமிழ்நாடு டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். ஒரு பெண் வந்து எந்த துறையில் ஆகட்டும், அவங்க வேலைக்கு போகிறவங்க, ஈவெண்ட்டு, ப்ரைவேட், கவர்மெண்ட், என்ன துறையில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். செக்ஷுவலாக வந்து அவங்கள ஹராஸ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து அந்த ஆக்ட் சொல்லுது. ஸோ சட்டப்பூர்வமாக வந்து நம்ம வந்து ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றது தான் இதோட சட்டம். நிறைய பேர் இந்த தொந்தரவுகளை, மிரட்டல்களை எதிர்கொள்ள முடியாமல் இந்த துறையை விட்டே போய்விடுகிறார்கள். ஒரு சிலரால் மட்டும் எதிர்த்து நிற்க முடிகிறது. ஆனால் சிலர் இந்த மிரட்டலுக்கு அடிபணிந்தும் விடுகிறார்கள். இங்க பாருங்க, செக்ஸ் டார்ச்சர்னு யாரும் எதுவும் பண்ண போறல. இட்ஸ் அன் ஓப்பன் வேர்ல்ட். யார் வேணாலும் இஷ்டப்பட்டவங்களோட தே கேன் லிவ் டுகெதர் ஆர் தே கேன் ஹேவ் ஃபன், தே கோ டுகெதர். ஓகேங்களா? இது வந்து தப்பு ரைட்டுலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே அப்ரோச் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணுன்னா அப்ரோச் பண்ண தான் செய்வாங்க. இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்ரெஸ்டடு, இஃப் நாட் லவ் பண்ண கூட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, டேட் பண்ண கூட பண்ணுவாங்க, ஒன் நைட் ஸ்டாண்டு கூட பண்ணுவாங்க, ஃபிளிங். இப்போல்லாம் எவ்வளோ நிறைய நேம்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே. யாருமே வந்து உங்களை பிடிச்சி தூக்கி போட்டு எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஆப்வியஸ்லி நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், அவ்வளோதான். இஃப் ஐ லைக் சம்படி ஐம் கோனா சே லைக் டு கேரி ஆன் அ ரிலேஷன்ஷிப் ஆர் சம்திங். பாலியல் டார்ச்சர்கள் பெண்களுக்கு மட்டும் நிகழ்வது இல்லை, ஆண்களுக்கும் நிகழ்கிறது. இந்த துறையில் ஏற்கனவே அதிக வாய்ப்புகள் ஆண்களுக்கு கிடைப்பதில்லை. பெண் மாடல்கள்தான் நிறைய பணம் சம்பாதிக்கவும் முடிகிறது. இதனால் ஆண் மாடல்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் எதிர்கேள்வி கூட எழுப்ப முடிவதில்லை. மார்னிங் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லுது, எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்க கொஞ்சம் சேஃப் நான் நினைக்கிறேன்.
ஸோ பசங்களை விட பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் சேஃப் நினைக்கிறேன். ஸோ பசங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த ஓரினிக்கை நிறைய பேர் இருந்தாலும் வந்து அது நம்ம ஹேண்டில் பண்ணுற முறை தான் இருக்குது. ஸோ எல்லாருமே தப்பாக ஆகிட முடியாது. பொண்ணுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா அது வெளியே வந்து பயங்கர வைரல் ஆகுது. இது ஒரு பையன் நடந்தால் அது அப்படியே மூடி மறைச்சு இது ஒரு வெளியே தெரியாமல் இது ஒரு பெரிய விஷயமாக கண்டுக்காமல் அப்படியே விட்டுறாங்க எல்லாருமே. தமிழகத்தில் ஆண்களுக்கு நிகழும் பாலியல் சீண்டல்கள் பற்றி எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு பலருக்கு அதிர்ச்சியாய் இருக்கலாம். ஆனால் இது நடக்கத் தொடங்கியிருக்கு. பலர் பாலியல் ரீதியிலான இந்த சீண்டல்கள் மாடலிங் துறையின் ஓர் அங்கம் என நினைக்கின்றனர். அதை மாற்றுவதற்கான வழி பெரும்பாலும் இல்லை. சீண்டல்கள், மிரட்டல்கள் என மற்றவர்களால் நிகழும் பிரச்சனைகள் ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்க, மாடலிங் துறையில் இருப்பவர்களும் தங்களுக்கு எதிராக தாங்களே பல ஆபத்துகளை உருவாக்கிக் கொள்கிறார்கள். நார்மலாக என்ன ஆகும்னா, இந்த மாடலிங் ஷோ நடக்கிறது இல்லை, பேஜஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா, பொண்ணுங்க வந்து காலையிலேருந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா நான் சாப்பிட்டேன்னா என்னோட டம்மி தெரியும், இல்லை வந்து தண்ணி குடிச்சேன்னா டம்மி தெரியும். சில பேர் வந்து அந்த இதை யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஷேப் பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது போட்டாங்கன்னா அவங்களால தண்ணி குடிக்க முடியாது. அது போட்டால் உங்களுக்கு பசிக்கும், ஆனால் அவங்களால சாப்பிட முடியாது. புலிமியான்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயத்த. லைக் சில பேர் வந்து குண்டாயிடக்கூடாது, நம்மளுக்கு இதுவாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு தில் வாமிட், அது அப்படியே அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறையா இருக்குது. அழகிய தோற்றத்திற்காக உணவு எடுத்துக்கொள்ளாமலும் பல நேரங்களில் பட்டினி கிடந்தும் தங்கள் உடலை வருத்தியும் பலர் எடுக்கும் தவறான நடவடிக்கைகள் இந்த காலத்திலும் தொடரவே செய்கிறது. முறையற்ற அரைகுறை ட்ரீட்மெண்ட்டுகளை மறைமுகமாக பலர் நாடுகிறார்கள். எப்படின்னா இந்த டாப் ஆக்ட்ரஸ் எல்லாம் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஸ்ரீதேவி மேம் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களதெல்லாம் வேறு லைஃப் ஸ்டைல், சரிங்களா? அவங்க வந்து க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் தே ஆர் ஸ்பெண்டிங். ஸோ தே ஆர் இந்த சேஃபர் ஹேண்ட். அதுலேயே நம்ம ஆக்ட்ரஸ் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு ஆக்ட்ரஸ் இறந்துட்டாங்க. ஏதோ ஒரு லிப்போ சர்ச் சம்திங் தேசே அது பண்ணி அவங்க இறந்துட்டாங்க. மாடலிங் துறைக்கு முதலில் வருபவர்கள் ஆடை விஷயத்தில்தான் அதிகமாக கூச்சப்படுவார்கள். துறைக்கு வந்த பின்னர் பலர் மெல்ல மெல்ல மாறிவிடுகின்றனர். வெளி உலகுக்கு கவர்ச்சிகரமான கலர்ஃபுல் தோற்றத்தில் இருக்கும் மாடலிங் துறை அதன் உட்புறம் வேறு நிலையில் இருக்கிறது. ஃப்ரண்ட் ஸ்டேஜ் அழகிய ரேம்ப் வாக்குகளில் மின்னிக் கொண்டிருக்க, பேக் ஸ்டேஜ் ரணகளப்படுகிறது. இப்போ ஃபஸ்ட்டு ஷோ நடந்ததுக்கப்புறம் உள்ளே போய் நான் வெளியில் வரத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் மாடல்ஸில் போய் அப்படியே அவுத்து போட்டு ட்ரெஸ்ஸை போட்டுப்போம். ஐயோ என்னது மாடல் சொல்லுவாங்க. நான் போய் தேடுவேன், இடம் எங்கேயாச்சும் ஓரமாக இருக்கா, க்ளோஸாக. மீரா டைம் இல்லை கூப்பிடுவாங்க, கைட்டு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு. எல்லாருமே கேர்ள்ஸாக இருந்தால் கூட they'll just rip it off, they'll come அப்படியே எடுத்து ஓடிட்டே இருப்பாங்க. தமிழ் வீடுகளில் ஃபேஷன் ஷோ என்ற பெயர் ஏதோ கவர்ச்சி உடையோடு வரும் பெண்கள் என்ற காட்சியே பதிந்து போயிருக்கிறது. அதனால் இங்கு தங்கள் வீட்டு பிள்ளைகளை அனுப்புவதற்கு தயங்குகிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் பயப்படுவதும் உண்மையாகி விடுகிறது. காலத்தின் மாறுதலுக்கு ஏற்ப மாடலிங் துறையும் பல மாற்றங்களை ஏற்றுக்கொண்டுள்ளது. இன்றைய மாடலிங் வெறும் கவர்ச்சியும் அழகும் மட்டும் கொண்டிருப்பதில்லை, எல்லா தரப்பினரையும் இது ஏற்றுக்கொள்கிறது. நவீன அறம் சில பழைய விஷயங்களை ஒதுக்கி இருக்கிறது. மாடலிங் துறையும் அப்படியே. இன்று மாடலுக்கு என பல புதிய முகங்கள் உலகமெங்கும் வரத் தொடங்கியிருக்கிறார்கள். நல்ல மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்திருக்க மேலும் பல மாற்றங்கள் நிகழலாம். பெண்களை பாலியல் தொல்லையிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு. ஆனால் நிறைய இடங்கள்ல அது அமல்படுத்துறதே இல்லை. மாடலிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய படித்தவங்க இருக்காங்க, உலகத்தை பார்த்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கார்ப்பரேட் சூழ்நிலையிலையும் பெண்களுக்கு பாதுகாப்பான நிலைமை இல்லை. மீண்டும் நாளை சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி, பவர்ட் பை அரசன் சோப்.